அமர வைத்துக் கொண்டு வருகிறார்கள். முஆத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், முஆதே, மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள். அப்பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், படைத்தவன் ரஹ்மானுக்கு கூட்டாளிகளை சேர்க்காமல், படைத்தவன் ரஹ்மானுக்கு இணை கற்பிக்காமல், வணக்க வழிபாடுகளை பங்கு போடாமல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணக்கத்தை செலுத்துவதுதான் மனிதர்களாகிய நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள். அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? சிறுக்கு வைக்காத, கூட்டாளிகளை சேர்க்காத, வணக்க வழிபாடுகளை பங்கு செய்யாத அந்த மனிதர்களை தண்டிக்காமல் இருப்பதுதான் அல்லாஹ்வுக்குரிய கடமை என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றி உணர்வுள்ள மனிதன், அல்லாஹ் என்னை படைத்து விட்டானப்பா, முஸ்லிமாக படைத்து விட்டானப்பா, முஸ்லிமான தாய் தந்தர்களுக்கு பிறக்க செய்து விட்டானப்பா, அவனுக்கு நான் செய்கின்ற நன்றி கடன் அவனை மாத்திரம் வணங்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது சகோதரர்களே? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். படைத்தவன் ரஹ்மானுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பங்கு வைக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகின்ற பொழுது என்னையும் உங்களையும் பாதுகாக்கின்ற அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? என்னையும் உங்களையும் பாதுகாக்கின்ற அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அப்படித்தானே? அந்த அதிகாரத்தை இன்றைக்கு எதற்கெல்லாம் கொடுக்கிறோம் தெரியுமா? ஒரு மனிதனுக்கல்ல, அற்பமான ஒரு போத்தல் குப்பிக்கு கொடுக்கிறோம் சகோதரர்களே, ஒரு தகட்டு துண்டுக்கு கொடுக்கிறோம், ஒரு தாயத்துக்கு கொடுக்கிறோம், வீட்டு மூலையிலே புதைக்கப்படுகின்ற ஒரு கல்லுக்கு நாங்கள் கொடுத்து விடுகிறோம் சகோதரர்களே. இந்த அதிகாரத்தை தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்ற அதிகாரத்தை அற்பமான பொருளுக்கு கொடுத்து விடுகிறோம். என்ன செல்கிறான் ஒரு முஸ்லிம்? கழுத்திலே ஒரு தாயத்தை போட்டுக் கொண்டு வருகிறான். சகோதரரே, நபிகள் ஸல்லல்லாஹு தடுத்த என்று சொன்னால், இதை கலட்டி வீசினால் எனக்கு ஆபத்து வரும் என்று சொல்கிறான். இதை கலட்டி வீசினால் எனக்கு ஆபத்து வரும் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுக்குள்ள அதிகாரத்தை அந்த தாயத்துக்கு கொடுத்தான் பாருங்கள் சகோதரர்களே. வீட்டு மூலையிலே ஏற்றி வைத்திருக்கிறான் போத்தல் குப்பியை, கலட்டி விடப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள் என்று சொன்னால், இல்லை இல்லை, என்னுடைய வீட்டின் பாதுகாப்பு போட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். வீட்டின் கடைகளின் பாதுகாப்புக்கு போட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆச்சரியம் இல்லையா இது? படைத்தவன் ரஹ்மானை புரிந்து கொண்ட விதம் இதுதானா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்றியின் ஒழுங்குமுறை இதுதானா சகோதரர்களே? கலட்டி வீச வேண்டும், தூக்கி எறிய வேண்டும், இதுதான் அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்கின்ற முக்கியமான நன்றியாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்குள் அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து விடுவது, அதிலே நாங்கள் கூட்டாளிகள் சேர்க்கக்கூடாது. பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் என நபிகளார் சொன்னார்கள். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையாக இருந்தார்கள், சின்ன பையனாக இருந்தார்கள். யா குலாம், ஏ பொடியனே என்று அழைத்தார்கள், ஏ பையனே என்று அழைத்தார்கள். உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு நான் சில வார்த்தைகளை படித்து தருகிறேன், நீ மனனம் செய்து கொள் என்று சொன்னார்கள். மனனம் செய்து கொள் என்று சொன்னார்கள். அதில் சொல்லிக் கொடுத்த ஒரு விடயம் என்ன தெரியுமா? இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், உனக்கு ஏதாவது கேட்க வேண்டுமா, உனக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா, அல்லாஹ்விடத்தில் கேள் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. வ இதா சஅன்த ஃபஸ்அஇன் பில்லாஹ், உனக்கு உதவி தேவைப்படுகிறதா, அல்லாஹ்விடத்தில் உதவி கேள் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. இதுதான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஹதீஸுல் குதுஸியிலே நபிகள் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்த செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறானாம், யா இபாதி குல்லுக்கும் தால்லுன், நீங்கள் எல்லாம் வழிகேடர்களாக இருக்கிறீர்கள், இல்லா மன் ஹதைது, நான் யாருக்கு நேர்வழி காட்டினேனோ அவர்களை தவிர, எனவே ஃபஸ்ஸஹ்துனி, நீங்கள் என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஹ்திக்கும், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறேன். குல்லுக்கும் ஜாயியுன், நீங்கள் எல்லாம் பசித்தவர்களாக இருந்தீர்கள், இல்லாமன் அத்அம்து, நான் யாருக்கெல்லாம் உணவளித்தேனோ அவர்களை தவிர மற்றெல்லோரும் பசி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், எனவே ஃபஸ்தத்இமூனி உத்இமுக்கும், நீங்கள் என்னிடத்தில் உணவை கேளுங்கள், நீங்கள் என்னிடத்தில் சாப்பாட்டை கேளுங்கள், உங்களுக்கு நான் தருகிறேன். குல்லுக்கும் ஆரின் இல்லாமன் கஸௌது, நீங்கள் எல்லாம் நிர்வாணிகளாக ஆடையற்றவர்களாக இருந்தீர்கள், நான் தான் உங்களுக்கு ஆடையை தந்தேன், என்னிடத்தில் உடுப்பை கேளுங்கள் அப்பா, நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்று பாருங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் எங்களை அழைத்து சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய நடவடிக்கை என்ன தெரியுமா? திருமணம் முடித்து விட்டோம், ஒரு வருடம் குழந்தை இல்லை, 2 வருடம் குழந்தை இல்லை, 3 வருடம் குழந்தை இல்லை, எடுத்த நடவடிக்கை என்ன சகோதரர்களே? எடுத்த நடவடிக்கை என்ன? யாராவது ஒரு பெரியாருடைய கபருக்கு ஒரு தேங்கெண்ணெய் போத்தலை நியத்து வைக்க வேண்டுமாம், நேர்ச்சை கடன் வைக்க வேண்டுமாம், வைக்கின்ற முஸ்லிம்களை பார்க்கிறோம். கபரடியிலே போய் மண்டியிட்டுக் கொண்டு சுஜூது செய்து கொண்டு குழந்தை பாக்கியத்துக்கு பிரார்த்தனை செய்கின்ற பெற்றோர்களை பார்க்கிறோம் சகோதரர்களே. கணவன் மனைவிமார்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா?
அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யஹபு லிமன் யஷாஉ இனாதன் வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர் வயஜஅலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் சொல்கிறான், குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய நிஅமத் சகோதரர்களே. அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையையும் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையையும் நாடியவர்களுக்கு ரெண்டையும் கலந்து கொடுக்கிறான். அதே நேரத்தில் அவன் நாடியவர்களை மலடர்களாகவும் மலடிகளாகவும் ஆக்கிவிடுகிறான் என்ற இந்த நம்பிக்கை செய்தி கூட இல்லாமல், அடிப்படை தகவல் கூட தெரியாமல் யார் யாரோ நல்லவர்கள் என்று உறங்கி கிடப்பவர்களிடத்தில் போய் பிரார்த்தனை செய்கின்ற முஸ்லிம்களை பார்க்கிறோம். இவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்களா? இவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை, நன்றி கெட்டவர்களாக நடக்கிறார்கள் என்ற செய்தியை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழே, இப்படி ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் நேர்ச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு செலுத்தப்பட வேண்டும். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இறைவனுக்காக தொழ வேண்டும், அவனுக்காக அழித்து பலியிட வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது சகோதரர்களே? நேர்ச்சைகளை அந்த பெரியாருக்கு என்றும் இந்த பெரியாருக்கு என்றும் அந்த நல்லடியாருக்கு என்றும் இந்த நல்லடியாருக்கு என்றும் நேர்ச்சை பங்கு வைக்கப்படுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிகாட்டுதலை காட்டி தந்தார்கள்? எனவே அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டுமா? முதலாவது விதம், அல்லாஹ்வுக்குரிய வணக்க வழிபாடுகளை அவனுக்கே செலுத்த வேண்டும், வேறு யாருக்கும் நாங்கள் செலுத்தக்கூடாது. இந்த அடிப்படை செய்தியை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று பாருங்கள். நன்றி உணர்வோடு நன்றி உள்ள மனிதராக அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஷாக்கிரன் லிஅன்உமிஹி, அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்களாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி உணர்வுள்ளவராக இருந்தார்களாம். அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள். அல்லதி கலக்கனி, என்னை படைத்த இறைவன், ஃபஹுவ யஹ்தீனி, அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டுகிறான். வல்லதி ஹுவ யுத்இமுனி, அவன் தான் எனக்கு சாப்பாடு தருகிறான். வயஸ்கீனி, அவன் தான் எனக்கு பருகச் செய்கிறான். வ இதா மரிதுது, நான் நோய்வாய்ப்பட்டால் ஃபஹுவ யஷ்ஃபீன், அவன் தான் என்னை குணப்படுத்துகிறான். வல்லதி யுமீதுனி, நான் மரணித்து விட்டால் அவன் தான் என்னை பிறகு உயிர்ப்பித்து எழுப்புகிறான். வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி கதீஅதி யௌமத்தீன், மறுமை நாளையிலே என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அவனைத்தான் நான் ஆதரவு வைக்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார்கள். பாருங்கள் சகோதரர்களே, எப்படியாப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். என்னை படைத்தவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். அந்த பொறுப்பை அல்லாஹ்வுக்கு கொடுப்பதுதான் சகோதரர்களை நன்றி. எனக்கு பசி வந்தால் உண்ணத் தருபவன் அல்லாஹ், எனக்கு தாகம் வந்தால் பருகச் செய்பவன் அல்லாஹ். அந்த பொறுப்புகளை அல்லாஹ்விடத்தில் கொடுப்பதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய நன்றி என்பதை அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பி ஹப்லி ஹுக்மன், யா அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தந்துவிடு, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன்,